தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் புதிய பெயர்களை சேர்க்கவும் திருத்தங்கள் மேற்கொள்ளவும் வழங்கப்பட்ட கால அவகாசம் நேற்று மாலை 5 மணியுடன் முடிவடைந்தது. குறிப்பாக 18 வயது பூர்த்தியடைந்த இளைஞர்கள் மற்றும் இதுவரை பட்டியலில் இடம்பெறாதவர்கள் இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. இதற்காக கடந்த வாரங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டது. புதிய வாக்காளர்கள் தங்கள் பதிவு செய்து கொள்ள https://voters.eci.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் பகுதியை தேர்வு செய்து படிவம் 6ஐ பூர்த்தி செய்ய வேண்டும். ஏற்கனவே பட்டியலில் இருப்பவர்கள் பெயர், முகவரி அல்லது பிறந்த தேதியில் மாற்றங்கள் செய்ய விரும்பினால் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் பகுதிக்கு சென்று படிவம் 8ஐ பயன்படுத்தலாம். இந்த எளிய டிஜிட்டல் முறை மூலம் மக்கள் தங்கள் வீட்டிலிருந்தே விண்ணப்பிக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரங்களின்படி இதுவரை சுமார் 12.80 லட்சம் பேர் புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். அதே நேரத்தில் முறையான கள ஆய்வின் அடிப்படையில் உயிரிழந்தவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்கள் என சுமார் 97 லட்சம் பேர்கள் பட்டியலில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி 5.43 கோடி வாக்காளர்கள் உள்ள நிலையில் பெறப்பட்ட புதிய விண்ணப்பங்கள் மீது உரிய விசாரணை நடத்தப்பட்டு தகுதியானவர்கள் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி 30ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நேற்றுடன் அவகாசம் முடிந்த நிலையில் மேலும் 12 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நேற்று வரை 13,03,487 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் கால அவகாசத்தை நீட்டித்து தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜனவரி 30ஆம் தேதிக்கு பின் ஆவணங்கள் சரிபார்க்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்படும். இது குறித்த முதற்கட்ட அறிவிப்புகள் பிப்ரவரி 10ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளனர். அனைத்து சரிபார்ப்பு மற்றும் திருத்த பணிகளும் முடிவடைந்த பின் தமிழகத்தின் அதிகாரப்பூர்வமான இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.